மொழி உயிரை போன்றது, பண்பாடு உடலை போன்றது. இரண்டும் சீராக இருந்தால் அந்த இனம் நேராக இருக்கும். நேராக இருக்குதா? மொழி என்பது ஒரு இதயமாக இருந்தால், பண்பாடு பிற உறுப்புகளாக இருந்தால், அந்த இதயத்துக்கு இன்னைக்கு ஒரு பேஸ் மேக்கர் வச்சு தாங்க அது இயங்கிட்டு இருக்கு. எல்லாம் சீர்கெட்டு போன உறுப்புகளால் மொத்தத்தையும் டயாலிசிஸ் பண்ண வேண்டிய நிலையில இருந்துகிட்டு எந்த தைரியத்தில் 3 பேர் வந்து உட்கார்ந்துட்டு இப்படி பண்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதுவும் குறிப்பா எப்படி தெரியுமா, இவங்களை பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, இந்த இன்ஜினியரிங் பசங்க 4 வருஷம் வேலை கிடைக்காதுன்னு தெரிஞ்சு படிப்பானுங்கல்ல, அதே மாதிரி எப்படியாவது சமாளிக்கலாம்டா. இந்த இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விட்ட அப்பங்கெல்லாம் இதை கேட்டாங்கன்னா, ஏண்டா எக்ஸ்ட்ரா பணம் கட்டிலாம் சேர்த்துருக்கமாடா, வேலை கிடைக்காதுன்னு நினச்சிக்கிட்டே கஷ்டப்பட்டு விடிய விடிய உட்காந்து படிப்பாங்க. பாவமாக இருக்கு, அது மாதிரி இருக்குன்றாரு. வாழ்க்கையில் இப்படி ஒரு உதாரணம் சொன்ன ஒரு பேச்சாளர் நிஜாமுதீன் தான், வேற யாரும். எப்படியாவது சமாளிப்போம் கோமான்னு சொன்னதுக்கு அப்புறமும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பார்ப்போம். ஆனால் உண்மை நிலை என்ன தெரியுமா? நான் ஒரு தேசிய கல்லூரியில் உளவியல் படித்த மாணவன். வகுப்பு முடிந்ததற்கு பின்னால் கேரள மாணவர்கள் எல்லாம் வந்து பேசுவார்கள், அவர்கள் தாய்மொழியில் பேசி மகிழ்வார்கள். ஆந்திர மாணவர்கள் இருவரும் சந்திக்கும் போது அவர்கள் தங்கள் மொழியில் பேசி மகிழ்வார்கள். வடகிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த அஸ்ஸாமிய மக்கள் பேசுகிற போது அஸ்ஸாமிய மொழியில் பேசி மகிழ்வார்கள். ஜம்மு காஷ்மீர் மாணவர்கள் பேசுகிற போது லடாக் மொழியில் தங்கள் தாய்மொழியில் பேசி மகிழ்வார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மாணவர்கள் இருவரும் சேர்ந்து பேசுகிற போது ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள். துடித்து போகிறது இதயம் நடுவர்களே. என்னடா இல்லை நம்ம தமிழ்நாட்டில், என்ன இல்லை நம் தமிழ் மொழியில? இலக்கியத்தில் இலக்கணத்தில் இருக்கிறது தமிழ். தமிழர்களின் இல்லங்களில் உள்ளங்களில் இருக்கிறதா தமிழ்? சொல்வெட்டில் கல்வெட்டில் இருக்கிறது தமிழ். தமிழர்களின் வரவேற்பிலும் வழியெழுப்பிலும் இருக்கிறதா தமிழ்? கேட்க தோணுதில்ல? ஒன்றுமில்ல, அந்நிய மொழி ஆங்கிய மொழி நீ பிழைப்பதற்கு பயன்படலாம், நீ வாழ்வதற்கு தமிழ் பயன்படுகிறது என்று ஏன் வரமிழவு இல்லை? ஒண்ணுமில்லைங்கய்யா. அதாவது சாதனத்தையும் மூலதனத்தையும் குழப்பிக்கிறான். நான் தெளிவாக பார்ப்பதற்கு என் கண்ணாடி பயன்படுகிறது, நான் பார்ப்பதற்கு என் கண் பயன்படுகிறது. கண்ணாடி அந்நிய மொழி, என் கண் தான் என்னுடைய தாய்மொழி. மகாபாரதத்தில் இடம்பெற்ற காந்தாரி தன் கணவன் திருடராட்டிரன் ஒரு பிறவி குருடன் என்று தெரிந்ததற்கு பின்னால் ஒரு துணியை எடுத்து கண்ணை கட்டிக்கொண்டு நான் எந்த ஆடவனையும் பார்க்க மாட்டேன் என்று வாழ்ந்து மறைந்த தேசமடா இது. காந்தாரி இதிகாச பாத்திரமாக இருக்கலாம், ஆனால் கரை காணாத பல கப்பல்களுக்கு அவள் கலங்கரை விளக்கம் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டு சொந்தக்காரர்கள், கலாச்சாரத்தின் உச்சகட்டத்தில் இருக்கும் நமக்கு இப்படி ஒரு சோதனையா? ஒரு சிற்றூரில் திருச்சபைக்கு முன்னால் இயேசுநாதர் போதித்துக் கொண்டிருக்கிற போது அந்த ஊர்க்காரர்கள் நடத்தை கெட்ட ஒருத்தியை அழைத்து வந்து, இறை தூதரே, இவள் நடத்தை கெட்ட ஒருத்தி, இவளை தண்டியுங்கள் என்று சொன்னார். உடனே திருத்தூதர் சொன்னார், இங்கே யாராவது ஒரு ஆடவர் பாவச்செயல் செய்யாமல் இருந்தால் இவள் மீது கல்லை தூக்கி எறியுங்கள் என்று சொன்னார். சொல்லிவிட்டு கீழே குனிந்து பார்க்கிறார். கீழே குனிந்து எழுந்து பார்க்கிறார், ஒருத்தங்க கூட இல்ல. முன்னாடி ஒரு காக்கா கூட்டம் மாதிரி அமுட்டு பேரும் பறந்துட்டாங்க. இயேசுநாதர் அந்த பெண் செய்த குற்றத்தை அங்கீகரிக்கவில்லை, நியாயப்படுத்தவில்லை. மாறாக எந்த ஆடவனும் அந்த குற்றத்தை செய்யக்கூடாது என்பதை சொல்லாமல் சொன்ன நீதிதானது. கடைசியா அந்த பெண்ணை பார்த்து என்ன சொல்லுவார்னா, இனிமேல் பாவம் செய்யாதே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி அனுப்புவார். அதனால் அந்த பெண்ணை இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்பிய அந்த பண்பாடு அருமை. திருக்குரானிலும் கூட பெண்களை பற்றி அற்புதமான ஒரு செய்தி வருகிறது. செல்வங்களிலே திறந்த செல்வம் பெண் செல்வம். ஒரு ஆடவர் பெண்ணுக்கு ஆடையாகவும் ஒரு பெண் கணவனுக்கு ஆடையாகவும் இருக்க வேண்டும் என்று இறைமறை சொப்புகிறது. ஏன்? மானத்தை காப்பது ஆடை அல்லவா என்பதன் காரணத்தினால். அதே நேரத்தில் சமத்துவம் பேசும் பாரதி சொல்லுகிறான், திருமணமான மனிதன் விருப்பப்படும்பவர்களிடமெல்லாம் உறவு வைத்துக் கொள்ளலாம் என்று இருந்தால் அது காட்டுமிராண்டிகள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று பாரதி கொந்தளிக்கிறார்.
அதை ஆதரித்து பேசுபவன் வீரமில்லா மனிதன் என்றும் அவன் சொல்லுகிறான். ஐரோப்பாவுக்கு வேண்டுமானால் அது பொருத்தலமாக இருக்கலாம், பன்முகத்தன்மை கொண்ட என் கலாச்சார நாட்டில் அது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று கொதித்து போய் முரசறைகிறான் மகாகவிஞன் பாரதி. அதே நேரத்தில் ஒரு பெண் சமுதாயமும் சரி, மானத்திற்காக உடையை உடுத்துகிறோம் என்று தொடங்கி மரியாதையோடு அதை நிறுத்தி கொண்டால் நன்றாக இருக்கும். மயக்கத்தை நோக்கி நாம் போகிற போதுதான் பிரச்சனை உருவாகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் பண்பாடுனா என்னங்க? பிறர் உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று நீ எண்ணுகிறாயோ அப்படி நீ பிறரை நடத்துவது. ஆனால் இன்று வர்க்க வேறுபாடு, ஆணாதிக்கம், சாதிய பிரிவினை என்று எல்லா நிலையிலுமே நாம் பிரிஞ்சு கிடக்கிறோம். அதே நேரத்தில் நடக்கக்கூடிய எல்லா வக்கிரங்கள், அநியாயங்கள், எல்லா அராஜகங்களை பார்த்து கொதித்து போய் இதயம் கருகி போய், காணாமல் போய், பழகி போய், கடைசியில் வெறுத்து போய் சகிப்புத்தன்மை வந்துருச்சு. ஏண்டான்னு கேட்டா இது முதிர்ச்சியின்மை, இட்ஸ் a மெச்சூரிட்டி. செம்மொழின்னு சொல்றாங்கல்ல, ஆறு மொழி செம்மொழி அந்தஸ்து. ஆனா 11 தகுதிகள் இருக்கணும். ஆனா எல்லா 5 செம்மொழிகளுக்கு ஒரு 7 8 தான் இருக்கு. ஆனால் தமிழுக்கு மட்டும்தான் தொன்மை, தனித்தொன்மை, பொதுமை பண்பு, நடுவு நிலைமை, தாய்மை தன்மை, பண்பாடு, பட்டறி வெளிப்பாடு, பிறமொழி கலப்பில்லாமை, இலக்கிய வளம், உயர் சிந்தனை, கலை இலக்கிய வெளிப்பாடு, மொழி கோட்பாடு என்கிற 11 பாங்குடன் கிடைத்திருக்கிறது என்பது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே தேனுக்கும் திகட்டியது என் தாய் தமிழை கேட்டு, அமிழ்திருக்கும் அமிழ்தானது என் அருந்தமிழ் பாட்டு, தமிழ் தென்றலுக்கு போட முடியுமா போட்டு, தமிழனுக்கு தமிழ் தானடா இன்ப தாலாட்டு என்று இருக்கிற போது ஒரே ஒரு செய்தியை, இப்படிப்பட்ட நல்ல தமிழ நடுவரவர்களே, இப்படிப்பட்ட சத்தாய்க்காத, ஊட்டாண்டவா, இட்டுனு போ, இஸ்திகினு போ, குந்தினு போ என்று கலப்பட மொழிகளில் இது பேசி பழகிவிட்டார்கள். மனம் நொந்து போகிறது. அதனால் இந்த கலப்பட மொழிக்கு புகழ்பெற்ற சீன மொழியின் மொழிபெயர்ப்பாளர் அன்பு இனியவனவர்களிடத்தில் நான் பதிலை கேட்கிறேன். அதே நேரத்தில் கேட்ட எல்லா செய்திகளையும் உண்மைக்கு மாற்றம் இல்லாமல் சரியான நீதியை வழங்குவார்கள் என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி.